வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். காமர்ஸில் யூஜிசி காமர்ஸ் பேப்பருக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழில் சேனல்ஸ் கிடையாது. ஸோ தமிழில் வந்து கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்ம நிறைய ப்ரிப்பரேஷன் டைம் நிறைய எடுக்க வேண்டியது கிடையாது. ஸோ அதனால தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நீங்கள் ப்ளீஸ் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் கேப் எடுக்கிறேன் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதுக்கு நான் ப்ரிப்பரேஷன் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா எப்படி ரொம்ப ஈஸியாகவும் சொல்லணும், அதே டைமில் நமக்கு இம்பார்ட்டண்ட் மெசேஜும் கவர் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது, சாரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். யூஜிசி காமர்ஸில் யூனிட் 1 பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இந்த டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸு, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக இதில் வந்து ஒவ்வொரு கொஷின் கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு சிலபஸ் ரிவைஸ் ஆகிறதுக்கு ரீசெண்டாக நமக்கு சிலபஸ் ரிவைஸ் ஆச்சு இல்லைங்களா. சிலபஸ் ரிவைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 கொஷின்ஸ் அப்படி கவர் ஆகிற மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 10 கொஷின்ஸ் கிட்ட இந்த ஒரு யூனிட்ல இருந்தே நமக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் டாபிக்குள்ளே போகலாம். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பார்ட்டாக கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த டாபிக் இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு 2 வீடியோஸாக கவர் பண்ணியிருக்கேன். பார்ட் 1ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், ஐடிஓ, GATT, GATT, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனாக என்ன, அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இதுதான் வந்து இந்த பார்ட் 1 வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எவல்யூஷன் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது பார்க்கலாம். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா 1929 ஒரு பெரிய கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் வேர்ல்டு லெவலில் இருந்தது. எக்கனாமிக் லெவலில் பெரிய டிப்ரெஷன் வேர்ல்டு லெவலில் இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்மூத் ஹேலி டேரிஃப் ஆக்ட்னு ஒரு ஆக்டை பாஸ் பண்ணாங்க. அந்த ஆக்ட் என்ன கான்செப்ட், அந்த ஆக்டோட கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் குட்ஸ்க்கு டேரிஃப் வேல்யூ அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா இம்போர்ட்டட் குட்ஸோட டேரிஃப் வேல்யூ அதிகமாகும்போது இம்போர்ட்டை தவிர்க்கலாம். ஸோ இம்போர்ட்டை தவிர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் நமக்கு பேலன்ஸ் ஆகும். ஸோ இம்போர்ட் கம்மியாகும், எக்ஸ்போர்ட் அதிகமாகும். ஸோ அந்த கான்செப்டில் இந்த ஸ்மூத் ஹேலி டேரிஃப் ஆக்டை பாஸ் பண்ணாங்க 1930. பட் இது என்ன ஆயிடுச்சுன்னா யூஎஸ் தான் இந்த சிஸ்டம், இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணது யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த சிஸ்டமாக வேர்ல்டு லெவலில் எல்லா கண்ட்ரீஸுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா டேரிஃப் வார். ஸோ இந்த டேரிஃப் வார் நடந்தது. வேர்ல்டு வாருக்கு மேபி இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், இந்த டேரிஃப் வார். ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கே அஃபெக்ட் ஆச்சு. வேர்ல்டு வார் நடந்தது. வேர்ல்டு வார் பீரியட் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் 1939 1945 வரைக்கும் வேர்ல்டு வார் நடந்தது. ஸோ வேர்ல்டு வார் கம்ப்ளீட் ஆகிற அந்த கன்க்ளூட் ஆகிற ஸ்டேஜில் பிரிட்டன் வுட்டில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. பிரிட்டன் வுட் ஞாபகம் இருக்குல்ல, பிரிட்டன் வுட்டில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஸோ பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் 1944 நடந்தது. ஸோ நமக்கு 1944 பிரிட்டன் வுட்டில் 2 இன்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் ஆச்சு. அது என்ன, IMF, IBRD. ஸோ மூணாவதாக இன்னொன்று ITO. இந்த 3 இன்ஸ்டிடியூஷன்ஸுமே பிரிட்டன் வுட் 1944 ஃபார்ம் ஆச்சு. பட் நம்ம IMF, IBRD இது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் ITO இல்லை. என்ன ஆச்சுன்றதை பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ மூணாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷனாக ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆர்கனைசேஷன் பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் 1944 அதையும் ஃப்ரேம் பண்ணாங்க. பட் அது என்ன ஆச்சு பார்ப்போமா. The International Trade Organization was proposed name for the International Institution for Regulation of Trade, led by United States in collaboration with allies. The effort to form the organization from 1945 to 1948 with the successful passing of Havana Charter eventually failed due to lack of approval by the US Congress. So International Trade Organization ஒரு நேம் ப்ரப்போஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனாக ரெகுலேட் பண்ணுறதுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸே வந்து வித் கொலாபரேஷன் வித் அதர் கண்ட்ரீஸ் ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணாங்க. பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா ஹவானா சார்ட்டர் சக்ஸஸ்ஃபுல் பாசிங் ஆஃப் ஹவானா சார்ட்டர் பாஸ் பண்ணாங்க. பட் சார்ட்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டர் அப்படின்னா சாசனம், ஒரு சாசனம் மூலமா பாஸ் பண்ணாங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சாசனத்தை அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ரீசன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் காங்கிரஸ், தட் இஸ் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணலை.
அப்ரூவ் பண்ணாததுனால அமெரிக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பவும் சரி இப்பயும் சரி எக்கனாமிக் லெவலில் ஒரு டாப்பில் இருந்த ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரி அப்ரூவ் பண்ணாததுனால அந்த இன்ஸ்டியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. So in Havana in 1948, the United Nations Conference on Trade and Employment concluded and drafted a charter for ITO known as Havana Charter. இந்த பேராகிராஃப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Havana Charterனா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான். In Havana in 1948, the UN Conference on Trade and Employment concluded a draft charter for the ITO known as Havana Charter, which would be created extensive rules governing trade, investment, services and business and employment practice. However, the United States failed to ratify the agreement. ஸோ அந்த சாசனமில் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கவர்னிங் ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட், சர்வீஸ், பிஸ்னஸ், எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிஸ் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறதா அந்த சாசனமில் இருந்தது. பட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபெயில்டு டு ராட்டிஃபை த அக்ரிமெண்ட். அதனால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேடை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் தேவை. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்டை ஃப்ரேம் பண்ணாங்க. ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டாங்க ஒரு அக்ரிமெண்ட் கண்ட்ரீஸ்குள்ளே. அது என்ன அக்ரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா கேட், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேடு. ஸோ ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு டேரிஃப் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அக்ரிமெண்ட் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்து 47 இயர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1948 1994 வரைக்கும் கேட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் நமக்கு பண்ணுச்சு, என்னெல்லாம் அதில் இருந்தது, கேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GATT provided the rules for world trade with some of highest growth rate in international commerce. It seems well established, but throughout those 47 years, it was a provisional agreement. So GATT என்ன பண்ணாங்க, it provides, GATT நமக்கு சில ரூல்ஸ் கொடுத்தாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ட்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ இதனால் நமக்கு நல்ல எக்கனாமிக், இன்டர்நேஷ்னல் காமர்ஸ், இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்கனாமிக் நல்ல க்ரோத் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது ஒரு அக்ரிமெண்ட்டாக தான் இருந்ததே தவிர அது ஒரு ஆர்கனைசேஷனாக, ஒரு இன்ஸ்டியூஷனாக இல்லை. ஒரு அக்ரிமெண்ட், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட் ஒரு அக்ரிமெண்ட்டாக தான் இருந்துச்சு. 47 இயர்ஸ் வரைக்கும் அந்த அக்ரிமெண்ட்டை எல்லா கண்ட்ரீஸுமே ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் பண்ணாங்க. The Maraksha Agreement, manifested by Maraksha Declaration, was an agreement signed in Maraksha, Morocco by 123 nations on 15th April 1994, marking the culmination of 8-year-long Urgu round, the World Trade Organization, which officially came on 1st January 1995. வந்துருச்சுங்க நம்ம வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். மராக்ஷா அக்ரிமெண்ட் ஒன்று மொராக்கோ அப்படின்ற ஒரு பிளேஸில் மராக்ஷா அக்ரிமெண்ட்டுன்னு சைன் பண்ணாங்க. சைன் பண்ணது 123 நேஷன்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. 15th April 1994 சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உருக்யூ ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. உருக்யூ ரவுண்ட்னா 8 இயர்ஸ்க்கு நடந்தது அந்த கான்ஃபரன்ஸ். உருக்யூ ரவுண்ட் கான்ஃபரன்ஸ், உருக்யூன்ற பிளேஸில் 8 இயர்ஸ்க்கு அந்த கான்ஃபரன்ஸ் நடந்த ஒரு லாங் கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனை ஃபைனலைஸ் பண்ணி எல்லா கண்ட்ரீஸுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ எல்லா கண்ட்ரீஸுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அஃபீஷியலாக வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1st January 1995 அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணியாச்சு, வந்துருச்சு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஏன் வந்து இந்த கேட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே பார்த்தோம். கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருந்துச்சு. டேரிஃப் ஆக்டெல்லாம் வந்து டேரிஃப், ட்ரேடு இதோட ரூல்ஸ் எல்லாமே அக்ரிமெண்ட் ஆஸ் பர் அக்ரிமெண்ட் ஃபாலோ பண்ணாங்கன்றது. அது ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் கேட் அக்ரிமெண்ட் can be justified such as GATT by itself was only the set of rules and multilateral agreement and has no constituent base. It was only interested in trade in goods without paying attention to services and intellectual property rights. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கூட்ஸில் தான், ட்ரேடிங் கூட்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. சர்வீசஸ் இருக்குது இல்லைங்களா, சர்வீஸ் இப்போ இந்த நேஷன் இன்னொரு நேஷனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்வீசஸில், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் இதில் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஸோ அதனால தான் என்ன ஆச்சு, அதுவும் ஒரு அக்ரிமெண்ட்டாகவே தான் இருந்தது. ஸோ அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா கேட் ஃபெயிலியர் ஆச்சு.
நெக்ஸ்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்தாச்சு. எப்போ வந்துச்சுன்னா 1st January 1995 வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் as came in. So World Trade Organization is an international organization that is concerned with the regulation of international trade between nations. The World Trade Organization officially commenced on 1st January 1995 under Marrakesh Agreement signed by 123 nations on 15th April, replacing GATT. So GATT replace பண்ணியாச்சு. ஸோ கேட் ரீப்ளேஸ் ஆகிட்டு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனாக ஒரு இன்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் ரெகுலேஷன் ஆஃப் ட்ரேட் இன் கூட்ஸ், சர்வீசஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பிட்வீன் பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரீஸ் by providing a framework for negotiating trade agreement and a dispute resolution process aimed at enforcing participants. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட் மிஸ் பண்ண 2 விஷயத்தை வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணுது. கூட்ஸ்க்காக மட்டும் இல்லாமல் சர்வீசஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இது எல்லாத்துக்காகவுமே ரெகுலேஷன்ஸு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ஃப்ரேம் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு லொக்கேஷன். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனோவா, ஸ்விட்சர்லாண்டில். எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1995 1st January. மெம்பர்ஸ் ரைட் நோ இப்போ மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 164 மெம்பர்ஸ் இருக்காங்க. வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 98% ஆஃப் ட்ரேடிங் ஷேர் இருக்குது. பட்ஜெட் வந்து 197 மில்லியன் ஸ்விஸ் ஃப்ரான்சஸ் இருக்குது. இதை வந்து அப் டு 2019 வரைக்குங்க. எப்போவுமே நம்ம எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாட் ஒன்லி வேர்ல்டு லெவல், இந்தியா லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தாலும் சரி இந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா 1-2 ஆட் ஆகிறதுக்கும் குறையறதுக்கும் அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நமக்கு அது குறைஞ்சதுன்னாவோ இல்லை அதிகமாச்சு ஒரு மெம்பர் ஆட் ஆனாங்கன்னா கொஷின் அங்கேருந்து வரதுக்குமே நமக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக ஆட் ஆன மெம்பர் எது இந்த இன்ஸ்டிடியூஷனில் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 197 மில்லியன் ஸ்விஸ் ஃப்ரான்சஸ் இருக்குது. செக்ரட்டரியேட் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா 625 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜென்ரல் ராபர்ட் அசோவிடோ. ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம், இல்லை அதோட எய்மும் வச்சுக்கலாம், இல்லை அதோட ஃபங்க்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிங் வேர்ல்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட். வேர்ல்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும், மானிட்டர் பண்ணுறது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் எல்லாமே போகுது அப்படின்றது அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது. அப்பப்போ ஏதாவது ரிவைஸ் பண்ணணும், அப்டேட் பண்ணணும்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஆஸ் பர் என்விரான்மெண்ட் அதை அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரம் ஃபார் ட்ரேட் நெகோசியேஷன். ட்ரேட் நெகோசியேஷனில் எதுவும் ப்ராப்ளம் வராமல் அந்த நெகோசியேஷன்ஸ்க்காக ஒரு ஃபாரம் வச்சு ஃபாரம் ஃபார் ட்ரேட் நெகோசியேஷன். அந்த ஃபாரம் வந்து ட்ரேட் நெகோசியேஷன்ஸை பார்த்துக்குவாங்க. ஹேண்ட்லிங் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ். ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு, ட்ரேடிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் டிஸ்பியூட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரேட் டிஸ்பியூட்ஸுமே வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஹேண்டில் பண்ணுறது. மானிட்டரிங் நேஷ்னல் ட்ரேட் பாலிசிஸ். நேஷ்னல் ட்ரேடிங் பாலிசிஸை மானிட்டர் பண்ணுறது, பீரியாடிக்கலாக சேஞ்ச் பண்ணுறது, பாலிசிஸ் எல்லாமே ஆஸ் பர் நேம்ஸ் கரெக்டாக போகுதான்றதை பார்க்குறது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். டெவலப்பிங் கண்ட்ரீஸோட தேவையான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறது, டெக்னிக்கல் ஹெல்ப் எல்லாம் பண்ணுறது. கோஆப்ரேஷன் வித் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். மற்ற இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட கோஆப்ரேட் பண்ணி செயல்படுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் மீதி